ஒரு மனுஷனுக்கு லைஃப்பில் 1008 பிரச்சனை வருங்க. இந்த 1008 பிரச்சனையும் ஒரே மாதிரி தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் தப்பு. இந்த பிரச்சனைகளை டிசைனாக வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு முதல் பிரச்சனையாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு ஒய்ஃபால் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸாலையும் நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கும். ஃப்ரெண்ட்ஸால் பிரச்சனை, ரிலேஷன்ஸால் பிரச்சனைன்னு இப்படி நிறைய பிரச்சனைகள் டிசைனாக இருக்கும். ஆனால் என்னைக்காவது மனுஷனுக்கு எதேர்ச்சியாக வாய்க்குள்ளே போன ஒரு விஷயத்தினால பிரச்சனை வந்திருக்கா? இது வரைக்கும் இல்லைல்ல. ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்டனில் ஒரு தாத்தா இருந்திருக்காருங்க. தாத்தானாலே ரொம்ப வயசானவர் தானே. ஸோ இவருக்கும் வயசாகியிருக்கு. அதுவும் 86 வயசு. ஸோ 86 வயசில் அந்த தாத்தா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிருக்காரு. அப்படி அவர் வாக்கிங் போயிட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு இடத்துல நின்றுருக்காரு. இப்போ வாக்கிங் போனால் எல்லாருக்குமே கலைக்கும் இல்லையா? அதனால அந்த தாத்தாவும் வாயை திறந்து ஓய்வெடுத்திருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். அப்போதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாத்தா ஓய்வெடுத்துட்டு இருக்கும்போது ஒரு பலத்த காத்து ஒன்று அடிச்சிருக்குங்க. அந்த காத்துல ஏதோ ஒரு இலை தாத்தாவோட வாயில போயிருக்கு. ஸோ திடீர்னு அவருடைய வாய்க்குள்ள ஏதோ ஒன்று போயிருக்கு இல்லையா? அதனால அந்த தாத்தா அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரா. அதனால அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே வாய்க்குள்ள போயிருந்த அந்த பொருளை துப்பியிருக்காரு. அதாவது இலையை துப்பியிருக்காரு. நம்ம நாட்டில் தான் பொது இடங்களில் துப்பலாம். ஆனால் வெளிநாட்டில் துப்ப முடியாது இல்லையா? ஸோ கரெக்டாக இவர் துப்பும் போது அந்த ஊர் போலீஸ்காரங்க பார்த்துருக்காங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர் துப்பினதுக்காக இலங்கை மதிப்பில் 1,20,000 ரூபா ஃபைனும் போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவரே முடியாமல் தான் ஓய்வெடுக்க போவார். அப்படி ஓய்வெடுக்க போன தாத்தாக்கே 1,20,000 ரூபா ஃபைன் போட்டிருக்காங்க. இதுக்கு அந்த தாத்தா பேசாமல் வீட்டிலேயே இருந்திருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு 1,20,000 ரூபா லாபமாக வந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறம் தான் இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் நடந்திருக்கு. இந்த தாத்தாவோட மகள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வர அவங்க சோஷியல் மீடியால தன்னுடைய தாத்தாக்கு ஆதரவா சில கருத்துக்களை முன் வச்சாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தாத்தாவுக்கு ஆஸ்துமா பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால தான் அவர் துப்பி இருப்பாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மனுஷனா இருந்தாலுமே திடீர்னு ஒரு பொருள் வாய்க்குள்ள வந்தோடனே நாங்கள் முதல்ல துப்ப தான் செய்வோம். அந்த மாதிரியான சில விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க பக்கம் இருக்க நியாயத்தை கருத்தில் கொண்டு அந்த தாத்தாவோட ஃபைன் தொகையை குறைச்சிருக்காங்க. அதாவது முதல்ல 1,20,000 ரூபா தானே ஃபைன் போட்டிருந்தாங்க. அதை குறைச்சி 60,000 ரூபாவா அந்த ஃபைன் தொகையை குறைச்சிருக்காங்களாம். ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா ஓய்வெடுக்க போய் ஃபைன் கட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜே அருண், கேமராமேன் லிஷியரனுடன் நன்றி, வணக்கம்.